தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இன்றைக்கு ஸ்டேபிளாக இருக்கிறது, ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கிறது. அதற்கு காரணம் திருமாவளவன் என்று அதற்கு குறிப்பிட்டால் அவருக்குரிய பாணி, பாராட்டினால் அவருக்குரிய பாணி. இந்த பாராட்டை நான் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்கிறேன் என்பது ஒருவரும் இருந்தாலும், தமிழ்நாடு அரசியலில் ஒரு நிலைத்தன்மையை பாதுகாத்திருக்கிறோம் என்பதை நாம் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதற்காக மீண்டும் ஒருமுறை அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற தலைவர்கள் மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறிப்பாக்குகிறேன். ஏனென்றால் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. சொல்லப்போனால் கடந்த 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெற்றன, காய்கள் நகர்த்தப்பட்டன, தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன, தனிநபர் விமர்சனங்கள் செய்யப்பட்டன, ஆத்திரம் ஊட்டப்பட்டன. எல்லாம் எதற்காக என்றால் திமுக தலைமையிலான மதசார்ந்த முற்போக்கு கூட்டணியின் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதற்கு இணங்கி நாம் ஆத்திரப்பட்டு உணர்ச்சி செய்யப்பட்டு இது இஃப்தார் நோன்பு 22வது வருடம். ஒரு நாள் என்று தொடங்கி 2 நாள் 3 நாள் என்று விரிவடைந்து கடந்த பல ஆண்டுகளாக 5 நாள் என நீடிக்கிற இந்த நோன்பு இருக்கும் நிகழ்வு என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதலில் சகோதரத்துவத்தின் அடையாளமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இறைவனின் கட்டளைகளில் ஒன்று, மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பின் அடையாளங்கள் ஒன்று. ஆனால் என்னுடைய புரிதல் அவர்களோடு இணக்கமாக இருக்கிற என்பதை உணர்த்த தொடங்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அனைவரும் நான் இணக்கத்தோடு இருக்கிறேன், இந்த இயக்கம் இணக்கத்தோடு இருக்கிறது, சகோதரத்துவத்தோடு இணக்கமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் குணமானதோடு ஒரு நாள்